ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குயிக்காக 2 மினிட்ஸில் சீக்கிரமாக நம்ம லெஃப்ட் ஓவர் இருக்க சப்பாத்தி பரோட்டாலாம் வச்சு என்ன பண்ணலாம். இப்போ சம்மர் சீசனில் குழந்தைங்க வீட்டில் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி ஃபுட்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்றது மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் அது கூட கோஸ் போட்டிருக்கேன். ஸோ குடமிளகா இருந்தால் குடமிளகா, கேரட் அதெல்லாம் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். ஸோ நம்ம பரோட்டா தனியாக கொடுத்தோன்னா நம்ம வெறும் சால்னா அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் அந்தளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாலும் பசங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுக்கும்போது சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் கொடுத்தா மாதிரியே இருக்கும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. சால்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வெறும் ரெட் சில்லி பவுடர், சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். திக்னஸ் கன்சிஸ்டன்சிக்காகவும் ஒரு குழக்குழப்பு அந்த இதுக்காக வந்து சில்லி பரோட்டான்றதுனால கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு பரோட்டாவையும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சில்லி பரோட்டா மாதிரி ஒரு ஃப்ளேவரு. அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்களோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி பசங்க சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே வந்து இப்போ 2 பரோட்டா இருக்குது, ஆனால் 2-3 பேர் சாப்பிடணும், வீட்டில் குட்ஸ் நிறைய இருக்காங்க, 2 பேர் 3 பேர் அப்படின்னும் போது காலையில் நம்ம பண்ணியிருப்போம் பரோட்டா இல்லை சப்பாத்தி, அது லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ஈவினிங்காக இல்லைனா டின்னருக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ ஃபுட்டு மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு காலையில் சாப்பிட்ட அந்த ஃபீல் வராது. அதே நேரத்தில் அது யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ அது லெஃப்ட் ஓவர் ஆகி வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு போகும்போது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இந்த டைம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கேட்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறாங்க. ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம கேட்க மாட்டாங்க வீட்டில் கிட்ஸு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட கேபேஜ் இருந்ததுனால நான் கேபேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கேரட் இருக்குது, குடமிளகாய் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதுவுமே கூட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட் வந்து பக்காவாக சூப்பராக வந்துருந்தது. நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும்ல. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னாலுமே நீங்கள் கேளுங்க, நான் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.